பிரைஸ் பி டு தி லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இப்போது நம்ம பார்க்க போகிற வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தான் சொல்லியிருக்கிறார். இது ஒரு சின்ன வசனம். இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற சில கருத்துகளும் இந்த வசனத்துக்கு பின்னாடி வர சில வசனங்கள் இருக்கிற கருத்துகளும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆழமான சிந்தனையை தருது. சொல்லப்போனால் நம்மளுடைய வேதாகமத்தோட மொத்த ஒரு உள்ளடக்கம் இந்த ஒரு சின்ன வசனத்துலேருந்து நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரியுதுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா இதை திருப்பியும் போட்டு ஒரு முறை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போது அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. இளைப்பாறுதல் என்ன? இந்த இளைப்பாறுதல் இதற்கு மேலே இருக்கிற அந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் ஆரம்பத்தில் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கும்போது இந்த பூமியை ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிச்சு தன்னுடைய வேலைகளை எல்லாத்தையும் 6 நாள் தன்னுடைய வேலைகளை எல்லாவற்றையும் செய்து முடிச்சு 7வது நாள் அவர் ஓய்வு நாளாக இளைப்பாடுறாரு. ஸோ வேலைகளெல்லாம் முடித்து அது ஒரு நாளில் நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது இதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இப்போது ஆண்டவர் தன்னுடைய அந்த சிருஷ்டிப்பான ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு அதே போல் அந்த அவங்களுடைய சிருஷ்டிப்புக்கும் ஒரு வேலைகள் வச்சுருக்காரு. ஆனால் அவர் எந்த ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொன்னாரோ அந்த விஷயத்தை அவங்க கேட்காம போய் அவங்களோட கீழ்ப்படியாமையினால் பாவத்துக்கு உள்ளாகிறாங்க. அதனால அவங்களால ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளால் பிரவேசிக்க முடியல. இந்த உலக வாழ்க்கைக்கு அவங்க பாவத்தின் மூலமாக ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்க அதை இழந்து போயிட்டாங்க. சரி, அப்போவும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்ததி எடுக்கிறாரு, நம்ம விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுடைய சந்ததியை. அப்போது அதுலேயும் இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய சில கீழ்ப்படியாமையினால் அவங்க எகிப்து தேசத்திற்கு அடிமையாக போய் பல வருஷங்கள் அங்கே அடிமையாக இருக்காங்க. திருப்பியும் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது சரி, அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அந்த பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு, அதாவது கானானுக்கு போகிறதுக்கு அவர் வழிவகை செய்கிறதுக்கு எல்லாம் பண்ணும்போது இவங்க அந்த 11 நாளுக்குள்ளார போக வேண்டிய கானானை தன்னுடைய ஒரு முறுமுறுப்பினாலையும் விசுவாச குறைச்சல்னாலையும் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள் கண்ணுக்கு முன்னாடி செஞ்ச போதும் அவங்க தன்னுடைய விசுவாசத்தில் நிலை கொள்ளாமல் அவங்களுடைய வேலைகளை சரிவர முடிக்காத ஒரு காரணத்தினால அவங்க அந்த 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறாங்க. அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த விசுவாசம் இல்லாத அந்த கீழ்ப்படியாமையில் இருந்த அத்தனை சந்ததியும் அங்கேயே அந்த வனாந்திரத்திலே மறைத்து போய் மற்றவங்க தான் அந்த கானானுக்குள்ளார பிரவேசிக்கிறாங்க. இது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போது இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களில் இடைப்பட்டு எப்படியாவது அந்த கானான் தனக்கு ஒரு இளைப்பாறுதல் கானான்குள்ளே பிரவேசிக்கிறதுங்கிறது அந்த சந்ததி அவ்வளோ பாடுபட்டு கடைசியில் தனக்கான ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறது தான் ஒரு அடையாளம். அப்போது இப்படி இளைப்பாறுதல் கொடுக்க அவரும் ட்ரை பண்ணி சரி நம்ம பண்ணாத அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கட்டளைகளாக கொடுக்கும்போது மனிதன் அதை மீறுறான். நம்ம அதனால் நம்ம ஒரு முன்மாதிரி அவங்களுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு தேவகுமாரனா இயேசுவை கொடுக்குறாரு. அவர் 30 வருஷ காலம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறாரு. நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 21 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அது நம்மளுடைய பழக்க வழக்கமாக மாறும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 30 வருஷ காலமாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறாரு ஒருத்தர். அதை வாழ்ந்ததுக்கு அப்புறமா 30வது வயதில் தன்னுடைய பிதா தன்னை அனுப்பின சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கான ஆயுதத்துக்குள்ளார வராரு. அவர் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் தன்னுடைய அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் காண்பிச்சு அவர் தன்னுடைய பிதா தன்னை எதுக்கு அனுப்பினாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய வேலையை முடிக்கிறாரு. அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக தன்னுடைய வேலையை முடிக்கிறாரு, உயிர் தெலும்புறாரு, அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறாரு. ஸோ இப்படி ஒரு இளைப்பாறுதல் அந்த கீழ்ப்படிந்தது மூலமாக அவர் பண்ணிட்டார்.
இப்போ நம்மளும் மனுஷங்க தானே. எப்படி பண்ணுறதுன்னா, 30 வருஷமாக மனுஷ வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய பிதாவின் சத்தத்தின்படி அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளார ஒருத்தர் வராரு. அவர் வச்சிருக்க அந்த அடிச்சுவடு அது எல்லாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது நம்ம அந்த பரம காணான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னா நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் வேணும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளார பிரவேசிக்காமல் போயிட்டாங்க. அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லைன்னு இங்கே சொல்லப்பட்டது இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களோட சிருஷ்டிப்பில் பல பேர் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்காமல் போயிட்டாங்க. ஆனால் இனியும் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனால். அதே அதிகாரத்தில் அந்த எபிரேயர் 4:11 பார்த்தீங்கன்னா, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவும். ஸோ நம்ம அந்த பரமக்கானான் ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நமக்குள்ள அவருக்கான ஒரு கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் வார்த்தைகள் மூலமாக, அந்த வார்த்தைகள் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளுக்கு இந்த வேதத்தை கொடுத்துருக்கார். இந்த வேதத்தை அறியறது மூலமாக நமக்கு துணை கொடுத்துருக்கிறது ஒரு பரிசுத்த ஆவியானவரை, தேற்றவாளனாகி ஆவியானவரை கொடுத்துருக்காரு. அவருடைய கரம் பிடிச்சு நம்ம இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கலாம். நம்மளை தள்ள இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் வரலாம். ஆனால் அதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இயேசுவானவர் அடிச்சோடு வச்சுட்டு போயிருக்காரு. அதே போல் பரிசுத்த ஆவியானவரோட பலத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போது இந்த நாளில் நம்ம அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருப்போமா? அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு ஆத்மாவும் நீர் எவ்வளவு பிரியமாக இருந்தால் அப்பா இந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு அழகான ஒரு வழியை உண்டு பண்ணி அதை எங்களுக்கு இந்த வேத வார்த்தைகளுக்கு மூலமாக இவ்வளவு இன்டர்கனெக்டடாக இந்த ஒரு அற்புதமான ஆச்சரியமான விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க எங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஏவி அருளுங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் பெலன் தாருங்க. நீங்கள் கொடுத்த பரிசுத்த ஆவியினருடைய துணையோடு நாங்கள் எல்லாவற்றையும் வெற்றியை சிறக்க நீங்கள் பண்ணுங்கப்பா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு நாங்களும் உடன்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.